முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா வாங்கிட்டு அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து என்ன பண்ணணும், அந்த உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். ஏன்னு கேட்டால் அதுலேருந்து தோல் பூரா நீக்கணும். அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரை வந்து கட் பண்ணும். இந்த பன்னீர் இது பண்ணுறது டிஷ் பண்ணுறது கட் பண்ணும். அதே போல் என்ன பண்ணுங்கள், இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்காங்க. ஒரு வானிலையில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றி இந்த நறுக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த வானிலையில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு லேசாக என்ன பண்ணுங்கள், எண்ணெய் அந்த உருளைக்கிழங்கு முழுவதும் படுற மாதிரி லேசாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அது மேலே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. சால்ட் உப்பு தேவையான அளவுக்கு அது மேலே தூவி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வத்தல் பொடி, மிளகாய் வத்தல் பொடி, சில்லி பவுடரை அதில் தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு அதில் சில்லி பவுடரை அப்படி மேலே தூவி விடுங்க. நல்ல திருப்பி ஒரு வாட்டி நல்ல கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை முடிஞ்சுது.